தியானத்திற்கு வசதியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். அவள் இருந்த வீட்டில் லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். துவக்கத்திலிருந்து வாசிமா. 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஒரு தேவதூதன் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கின்றார், மரியாளுடைய வீட்டிற்குள். அந்த வீட்டிற்குள் நுழைந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். தேவதூதன் வீட்டிற்குள் கடந்து வருகிறார். அவர் ஒரு செய்தியாளர், அவர் ஒரு நல்ல செய்தியாளர், நற்செய்தியாளர். ஒரு நற்செய்தியாளர் ஒரு வீட்டிற்குள் கடந்து வருகிறார். தேவனிடத்திலிருந்து நல்ல செய்திகளை கேட்டு வருகின்ற கேபிரியேல் என்று சொல்லப்படுகிற அந்த நற்செய்தியாளன் ஒரு வீட்டிற்குள்ளே கடந்து வருகிறார். அவனுடைய பணி என்னவாம்? அங்கு இருக்கிற அந்த மரியாளை வாழ்த்துகிறான். கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த அற்புதமான காலை வேளையிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற உங்களை பார்த்து சேனைகளின் கர்த்தர் இதுதான் சொல்லுகின்றார், கிருபை பெற்றவளே வாழ்க. ஒரு வீட்டிற்குள் தேவதூதன் புறப்பட்டு சென்று அவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஏன் ஒரு வீட்டிற்குள்ள நுழைந்ததும் அந்த தேவதூதன் அப்படி சொல்லுகிறான் என்றால் வேறு ஒன்றுமில்லை, பரலோகத்துக்கு என்று ஒரு கான்செப்ட் இருக்கிறது, பரலோகத்திற்கு என்று சில நியதிகள் இருக்கிறது, பரலோகத்தின் தேவனுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை அனுப்பும்போது இவ்விதமாய் சொன்னார். வாசிக்க கவனிப்போம். லூக்கா 10வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு வீட்டில் நீங்க பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று, அந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். என்ன சொல்லியிருக்கிறார் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை பார்த்து? எப்பா, நீ ஒரு வீட்டுக்கு போனா சொல்ல வேண்டியது என்னது? இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக. ஒரு வீட்டிற்குள் நுழைந்ததும் நீ அதை தான் சொல்லணும், சமாதானம் உண்டாவதாக சொல்லணும். இது எங்க உள்ள சட்டம்? பரலோகத்தின் சட்டம். இந்த பரலோகத்தின் சட்டத்தை தன்னுடைய சீடர்கள் மூலமாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு இந்த பூமியில. அந்த பரலோகத்தின் சட்டத்தை தேவதூதன் அவர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டார். ஏற்கனவே வரும்போது அந்த ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறார், அங்க ஒரு பெண்ணை பார்க்கிறார், அவருடைய பேரை மரியாளை பார்த்ததுன்னு சொன்னார், கிருபை பெற்றவளே வாழ்க. ஏன்? பரலோக சட்டமே அதுதான். ஒரு வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டாரை நீங்க என்ன செய்யணும்? வாழ்த்தி ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லணும். ஒரு முறை ஒரு சகோதரி என்னோடு கூட பேசி கொண்டிருந்த போது இப்படித்தான் சொன்னார்கள். ஒரு குறிப்பிட்ட சகோதரியை சுட்டி காண்பித்தார்கள். அந்த சகோதரி எப்பெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ வீட்டில் வந்ததும் சந்தோஷமா சிரிச்சு பேசவே மாட்டாங்க. என்ன கண் அப்படியே அங்கேயுமா தான் மேயும். அவங்க சொன்னது, அந்த சகோதரியுடைய கண் வீட்டில் வந்துட்டாங்கன்னா அங்கே என்ன இருக்கு? யார்ட்டையும் கேட்காமலே ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி, ஓ எவ்வளோ நாளாக இறைச்சிருக்கு, ஓ மீனெல்லாம் ரொம்ப நாள் வாங்கி வச்சுருப்பீங்களோ, இப்படியெல்லாம் பார்ப்பாங்களாம்.
பார்த்துட்டு இறுதியா உட்கார்ந்துட்டு தன் கணவனாரை குறித்து, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, அல்லது செத்து போன அம்மாவை குறித்து, யாரோ ஒருவரை குறித்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து அழுவாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னார் வந்தாங்க, அழுதுட்டு போனாங்க, அவ்வளவுதான், வீட்டில் சண்டை தொடங்கியாச்சு அப்படின்னு அந்த சகோதரி சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சிலருடைய வழக்கம், சிலருடைய பழக்கம், பிறருடைய வீட்டில் நுழைஞ்சதும் அந்த வீட்டில் போனதும் என்னதான் அழுகை. அல்லது எங்க வீட்டிலலாம் இப்படியெல்லாம் இல்லைப்பா, ஒரு விதமான எரிச்சல். எங்க வீட்டிலலாம் இந்த பொருள் வாங்கவே இல்லைப்பா, நாங்கள் பணத்துக்கு எங்க போவோம். ஒரு விதமான பொறாமை. சிலர் வீடுகளுக்குள் நுழைந்ததும் ஒரு விதமான ஏக்க உணர்வோடு, ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த வீட்டின் சமாதானத்தை கெடுத்து போய்விடுகின்றார்கள். ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் தன் சீடர்களுக்கு சொன்னார், எப்பா நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி போற, எப்படி போ சொன்னாரு? அங்க சமாதானம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஆனா போகும்போது எப்படி போகணும்னு சொன்னாரு? அந்த வசனத்தை வாசிப்புமா? ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது. லூக்கா 10வது அதிகாரத்தில் எத்தனை வசனம் சொன்னேன்? 5. 4வது வசனத்தை வாசிங்க. பணப்பையையும் சாமான் பையும் பாதரட்சையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். நீ போகும்போது எதை எடுத்துட்டு போக வேண்டாம்? பர்ஸ் எடுத்துட்டு போக வேண்டாம். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவுன்னு நீ பார்க்க வேண்டாம். சாதனம் வாங்கிட்டு வர்றதுக்கு பேக் எடுக்க வேண்டாம். நீ எதுக்காக நான் உன்னை அனுப்புறேன்னா, சமாதானம் இல்லாம வீடுகள் இருக்கு, சந்தோஷம் இல்லாமல் வீடுகள் இருக்கு. இந்த வீட்டுக்கு நீ போகணும். போன உடனே அந்த வீட்டில் பார்த்து நீ உங்களுக்கு சமாதானம்னு சொல்லணும். ஐயோ இது இருக்கா, எங்களுக்கு இல்லை. ஐயோ இது வாங்கிட்டீங்களா, எப்போ வாங்கினீங்க, இதெல்லாம் பேசி அங்க அழுது கண்ணீர் வடிக்காம நீ இருக்கணும். எம்டியா போகணும். எம்டியா போய் அங்க உட்கார்ந்து இருந்துகிட்டு அவங்கள பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போதித்திருக்கின்றார். இந்த காலை வேளையில் நான் உங்களை நினைப்பூட்டட்டுமா? ஆண்டவர் நம்முடைய வீடுகளில் சமாதான தூதனை அனுப்புகின்றார். எதற்காக? நம்முடைய வீடுகளில் சமாதானத்தை கொடுப்பதற்காக. தேவதூதனே வந்து சொல்லுகிறான் என்றால் இங்கே தன் சீடர்களையே அனுப்புகிற. போப்பா, பணப்பை எடுக்காண்டாம், சாமான் பை எடுக்காண்டாம், ஒன்றும் வேண்டாம், எம்டியா போ. அந்த வீட்டில் போய் வாண்டை இல்லைன்னு சொல்லி அங்கே பஞ்சபாட்டு பாடிக்கிட்டு இருக்காத, அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை சொல்லிட்டு வா. அதனால தான் கூடுமான வரையிலும் நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்போது எங்களுக்கு அது இல்லை இது இல்லைங்கிற தகவலை யார்கிட்டையும் மறைமுகமாக கூட நாங்கள் என்ன சொல்றது இல்லை. எல்லாருக்கும் அது இல்லை இது இல்லை தான். ரிலையன்ஸ்காரன்ட்ட கூப்பிட்டு கேளுங்களேன், அம்பானிட்ட, அவனும் சொல்லுவான் எனக்கு இத்தனை கோடி ரூபா கடன், எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நாம் அதை சொல்லுவதற்கு அழைக்கவில்லை, மாறாக உங்களுக்கு சமாதானம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவன் பாக்கெட்டு ஃபுல்லாக எப்படி எவ்வளோ எத்தனை ரூபா நோட்டா இருக்கு, 500 ரூபா தாளா கெட்டுக்கெட்டா இருக்குன்னு நினைக்கணும். நினைச்சு அவன் ஏமாந்து போகணும். ஏமாந்து இல்லாமா, அதுதான் உண்மை. இறைவன் நம்மை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கின்றார். இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியே அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அதுக்குன்னு ஏன்டா இவ்வளவு இருக்குன்னு தூக்கி காணிக்க கூடாது. இருந்தோ இல்லையோ அதை ஒதுக்கி வச்சிடணும். நம்ம போகிற பர்பஸ் ஒரு குடும்பத்திற்கு சமாதானம். சத்தத்தை உயர்த்தி சமாதானம். இது யாருடைய வேலை? இந்த சமாதானம்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போய் சொல்றது யாருடைய வேலை? எனக்கு கேட்காது. சீஷர்கள். யாரு சீஷர்கள்? நம்ம தான். சீஷர்னா நெத்தியில பறக்கும் போதே சீஷர்கள் எழுதியா விட்டுருக்கோம்? இல்லை, நம்ம தான். அவருடைய உபதேசத்தின்படி நடக்கின்றோமே. நீங்களும் நானும் தான் அவருடைய, நீங்களும் நானும் தான் நற்செய்தியாளர்கள்.
நீங்களும் நானும் தான் அவருடைய இறை தூதர்கள். அவ ஒரு வீட்டுக்கு போன உடனே நம்ம சொல்லணும், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பார்த்தீங்களா? சோ உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிற செய்தியை ஒவ்வொரு வீடுகளுக்கும் எடுத்து செல்கிற அற்புதமான பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கொஞ்சம் ஆடுகள் காணாம போச்சு பாருங்க, அந்த ஆட்டுடைய வீட்டை தட்டி எடுத்து என்ன செய்ய வேண்டியதுதான், உனக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லிடணும். என்னவோ நம்ம வாயில் அந்த சமாதானம் உண்டாவதாகுங்கிறது என்ன செய்ய மாட்டேங்க, வரவே இல்லை. கர்த்தர் உன்னை அடிப்பார், கர்த்தர் உன்னை கடிப்பார், ஆமாம், உச்சந்தலையை உடைப்பார். கடந்த வாரத்தில் ஒரு நண்பரை பார்த்தேன், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு பிறகு பார்த்தேன். அவரை தூக்கி ஒரு சாக்கை தூக்கி சாக்கில் இருக்க அப்படி கவிழ்த்து தட்டினா சாக்கில் இருக்க பொருட்கள் கீழே விழுகிறது போல அவர்கிட்ட மைக்கை கொடுத்துட்டோம்னா அவருக்கு ஃபுல்லாக என்ன தெரியுமா பேசுவார், இதுதான் பேசுவார், கர்த்தர் உன்னை அடிப்பார், உன் கண் தெரியாமல் போக வைப்பார், உன்னை தடவி திரிய பண்ணுவார், உன் பிள்ளைகள் அப்படி பாகும். பாவமே. ஒரு முறை எனக்கு வசம் இல்லாமல் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு எனக்கு போக முடியலை, அவரை அனுப்பிட்டேன். அண்ணே நீ போக முடியாதுண்ணே, நீங்கள் போயிருங்கண்ணேன்னுட்டு. போனவர் என்ன பண்ணி விட்டாரு, எங்கிட்ட சாதா பேசும்போதே இப்படி தான் பேசுவார், பாருங்க இதெல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். எங்கிட்ட தான் எப்படி தான் படித்தாருனே தெரியாது, சாபம் எங்கெல்லாம் இருக்கோ அவருக்கு தெரியும். அடிச்சு விட்டாரு. போன அந்த ஜெப கூட்டத்தில் கம்ப்ளீட்டாக இதுதான். முடிஞ்சவொன்னு அங்கிருந்து ஃபோன், யாரையா அனுப்பி விட்டிய, என்னையா சொல்லி அனுப்புனீங்க. மனுஷனுக்கு வாயில் ஒரு வார்த்தை வேற வார்த்தை வராதா, கம்ப்ளீட்டாக சாபம் தான் ஐயா அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நாம் யாருமா? அடுத்த வீட்டிற்கு எதை கொண்டு போகிறவங்கம்மா? சமாதானத்தை கொண்டு போகிறவர்கள். இதைத்தான் ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றான். ஏசாயா 52வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமா? ஏசாயா சமாதானத்தை கூறி 7, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்துல நடந்தே போவாங்க, ஒரு செய்தியை கொண்டு நடந்தே போவாங்க. ஆண்டவர் கொடுத்த செய்தியை கொண்டு நடந்து கழுதைகளில் ஒட்டகங்களில் பயணித்து போவாங்க. ரொம்ப சிரமமான பயணம். அப்படி நடந்து போகிறவருடைய பாதங்கள் எல்லாம் என்ன செய்துரும், முட்கள் குத்தி இருக்கும், வெடிச்சிடும். அதை பார்த்தா அருவருப்பாக இருக்கும் நம்ம பார்வைக்கு. ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் இந்த நல்ல உனக்கு சமாதானம் என்கிற செய்தியை கொண்டு போயிட்டு இருக்கிற பாதத்தை சாதாரண மனிதன் பார்க்கும்போது அருவருப்பாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அந்த பாதங்கள் அழகாய் இருக்கின்றது. ஆமென், அல்லேலூயா. ராக்கால தரிசனத்தில் ஆண்டவர் நம்முடைய பாதத்தை எடுத்து காணிச்சிட்டார்னா தெரியும், அழகா இருக்கா அலங்கூலமா இருக்கா. இவ சாது சுந்தர் சிங் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அந்த ஆரம்ப நாட்களில் அவர் ஊழியத்திற்கு வந்தபோது அவர் சொன்னாராம் ஒரு வார்த்தை, குமரி மாவட்ட மக்களுக்கு யானைக்கால் நோயின்னு சொன்னாராம். அதுக்கு அர்த்தம் என்ன, இவன் ஒரு இடம் போக மாட்டாங்கன்னே நிற்பான், வாயா வட இந்தியாவுக்கு அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பஞ்சாபை சார்ந்த அந்த சாது சுந்தர் சிங் இங்கே இருக்காத, வட இந்தியாவில் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே வந்து சுவிசேஷத்தை சொல்ல வா அப்படின்னு அழைப்பு கொடுத்தாராம். அழைப்பு கொடுக்கும்போது பெருசாக ஒருத்தரும் எழும்பலை. அப்போ சொன்னாராம், இங்கே இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் என்ன கால் நோய், உங்களுக்கும் எனக்கு யானைக்கால் நோயோ பூனைக்கால் நோயோ தெரியாது, நம்ம கால் எப்படி இருக்கு, மோசமான லெவலில் இருக்கு. ஏன் நீயும் நானும் எதை செய்யவில்லை, சுவிசேஷ பணியை செய்யவில்லை.
இந்த சமாதானம் என்கிற செய்தியை சுமந்து செல்வோமானால் உன்னுடைய பாதங்கள் சாதாரண பார்வைக்கு அருவருப்பாய் இருந்தாலும் என் தேவனுடைய பார்வைக்கு அழகாக இருக்கும். என் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், என் மகனே, என் மகளே, உன் பாதத்தை நான் ரசிக்க விரும்புகிறேன். நீ செய்யணும், இந்த பாதத்தை உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்கிற செய்தியை சுமந்து செல்ல வேண்டும். நீ ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது கிருபை பெற்றவளை நீ வாழ்கன்னு சொல்லணும். அதுக்கு தான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். பரலோகத்தின் சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை அபியாசப்படுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கின்றார். நம்ம வீடுகளில் ஆண்டவருடைய ஊழியர்கள் வருவதை, நற்செய்தியாளர்கள் வருவதை நம்ம விரும்புகிறோமா? யோசித்து பாருங்க. நிறைய வீடுகளில் விரும்புகிறது இல்லை, நிறைய வீடுகளில் நம்ம விரும்புகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஏன் வரலன்னு கேட்பாங்க. சில ஆட்கள் நம்மளை பார்த்துட்டு முறைச்சிட்டு போவாங்க, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டால அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பலர், நீ வராட்டா பரவாயில்லப்பா, தொந்தரவு பண்ணாமல் இருப்பா. அம்மா, ஒரு நற்செய்தியாளன் உங்களுடைய வீட்டில் கால்களை வைப்பானால் உனக்கு சமாதானம் என்கிற செய்தி அவன் கொண்டு வருவான். ஒருவேளை அவன் வாயில இருந்து வேற ஏதோ ஒரு வார்த்தையை கூட சொல்லிட்டு போலாம், பரவாயில்லை. ஆனா அவனுக்கு வாயில போட்ட வார்த்தை, பரலோகம் போட்ட வார்த்தை உனக்கு சமாதானம் என்கிற வார்த்தை. அவன் வேற எதை வேணாலும் சொல்லிட்டு போகட்டு. சோ நம்ம எதிர்பார்க்கணும், ஆண்டவருடைய ஊழியர்கள் எங்க வீட்டுக்கு வரணும், ஆண்டவருடைய ஊழியருடைய பாதங்கள் எங்க வீட்டில் பதியணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஏன்னா இயேசு அவர்களை அனுப்புகின்றார். ஆமென், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னைக்கு வருவார், வந்த உடனே எப்படியும் ஒரு 10-25,000 கடன் வாங்கணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டுறக்கூடாது. சில ஆள்கிட்ட பேசுறதுக்கே எங்களுக்கு பேரிங் அடிக்குது. என்ன அப்படின்னா, அதுதான் கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டோம் அப்படின்னா, பிரதர் அது இருக்கா பிரதர், மன்னித்து கொள்ளுங்கள். என்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பணப்பையையும் சாமான் பையையும் வீட்டில் வச்சிருந்தாரு, வீட்டுக்கு வந்துருங்க. இல்லை, நிறைய பேருடைய எண்ணங்கள் அப்படித்தான். எப்படி மடக்கலாம், இதுக்கு தான் அந்த சில ஊழியர்களை அவங்க ஊழியர்களோடு கூட தொடர்பில் இருக்கின்றது. நிறைய நண்பர்கள் சொல்லுகிறது நாங்கள் கேட்டிருக்கிறோம். நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு உண்டு. இருந்தாலும் வாப்பழம் தான் யார் தான். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். எங்களுடைய பாதங்கள் உங்களுடைய வீடுகளில் பதியுமானால் நிச்சயமா கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சமாதானம். அதை நிராகரித்து விடாதீர்கள், அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருங்க. இதை விளங்கி கொண்ட ஒரு மனிதன் வாசிக்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 41 முதல் வாசிப்போம். லூக்கா 8:41 முதல். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவிரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து, யாருமா? எவிரு. எல்லாரும் சொல்லுங்க. எவிரு யாருமா? ஜெப ஆலய தலைவன். அப்படின்னா அங்க அந்த ஜெப ஆலயத்துக்கு ஒரு தலைவன். அப்ப அங்க என் ஜெபம் நடக்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். வேதத்தின் சத்தியம் அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்றான் பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்தான். 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால். போதுமா, நமக்கு தெரியும் 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் சுகவீனமா இருந்தான். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அவர் சொன்னார், இல்லை நான் வீட்டுக்கு வரேன். இவர் என்ன சொல்லுவார் உடனே, ஐயோ எங்க வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் நான் எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏன் அவன் அப்படின்னா, அவன் 100க்கு அதிபதி, அவனுக்கு ஜபத்தை குறித்தோ பைபிளை குறித்தோ ஒன்றும் தெரியாது. இந்த எவேருக்கு ஜபத்தை குறித்து தெரியும், பைபிளை குறித்து தெரியும், சத்தியத்தை தெரியும். தெரிஞ்சதுனால மகள் பலகீனமா படுத்திருக்கிறதுனால நேர போய் காலில் விழுந்துக்கிட்டு சொல்றான், என் மகள் மரண அவஸ்தையா இருந்துக்கிறா, அதனால நீர் என்ன செய்யணும்? தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். 42வது வசனம் சொல்லுகிறது, என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வருந்தி கேட்கிறான்.
தேவதூதன் ஒருவன் ஒரு வீட்டிற்குள்ளே நுழைகிறான். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறான். கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார் என்று ஆசீர்வதிக்கிறான். இப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கெல்லாம் காரணம் பரலோகத்தின் சட்டத்திட்டத்தை அவர் அங்கே அப்பியாசிக்கின்றார். இயேசுவும் தன் சீடர்களுக்கு அப்படிதான் சொன்னார், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டாரை சமாதானம் கூறுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இதை விளங்கிக்கிட்ட இந்த எவீரு இயேசுவையே அழைக்கிறான். இயேசுவே, என் வீட்டிற்கு வரணும், என் மகா பெட்ல படுத்திருக்கா, என் மகா லாஸ்ட் கடைசி சுவாசத்தை இழுத்துக்கிட்டு இருக்கிறா, என் மகா ஜீவனா மரணமா என்கிற போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், என் மகளுடைய வாழ்க்கை மாறணும்னா நீர் என் வீட்டிற்கு வரணும். இந்த காலை வேளையில் நான் சொல்லட்டுமா, உன் மகனை குறித்து, உன் மகளை குறித்து, உன் தாயை குறித்து, உன் தகப்பனை குறித்து, உன் குடும்ப உறுப்பினர்கள் யாரோ ஒருவரை குறித்து நீ புலம்பிக்கிட்டே இருக்கலாம். எப்படிப்பா இந்த சேஞ்சஸ் மறுமா? ஆண்டவரே, வாய்ப்புகள் உண்டா? மாற்றங்கள் கிடைக்குமா? எங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகுமா? என் கண்ணீர் துடைக்கப்படுமா? அப்படின்னு 1000 கேள்வி இருக்குன்னா நான் சொல்லட்டுமா, உன்னுடைய அத்தனை கேள்விக்கும் பதில் இயேசு ஒருவர் தான். இயேசு உன்னுடைய வீட்டிற்குள் வருவாரானால் உன் கண்ணீர் துடைக்கப்படும். இவர் போய் கூப்பிடுறாரு, உடனே அவர் புறப்பட்டுட்டாரு. இவர் டிராவலில் வந்துகிட்டே இருக்கிறாரு. வழியில் சில நிகழ்வுகள் நடக்கும். அதையும் தாண்டி வந்துகிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து ஒருத்தன் ஓடி வாரான். மெதுவாக காதில் சொல்கிறான், எவீருக்கு காதில், போதகரை நீர் ரொம்ப வருத்தப்படுத்த இயேசுநாதரை கஷ்டப்படுத்த வேண்டாம். என்ன, உன் மகா நினைச்சிட்டா இறந்து போன. ஆனால் இயேசுநாதர் என்ன சொன்னா தெரியுமா? சும்மா இருங்கப்பா, உள்ளே போங்க, வீட்டுக்குள்ளே வாங்க. வீட்டுக்குள்ளே போனார். வெளியே விரட்ட வேண்டிய ஆளை வெளியே விரட்டினாரு. வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளே கூப்பிட வேண்டிய ஆளை ரூமுக்குள்ளே கூப்பிட்டாரு. அவர் சொன்னார், மரிக்கவில்லை, என்ன செய்யறாமா, நித்திரையா இருக்கிறாள். உன் பார்வையில் டட் எண்டில் நின்றுகிட்டு இருக்கிற, உன் பார்வையில் ஃபினிஷ்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன் பார்வையில் முடிவுரை எழுதாயிட்டு அதை க்ளோஸ் பண்ணியாச்சு, லெட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டே நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. இல்லை, இந்த இயேசு ரட்சகரை மாத்திரம் உன்னுடைய வீட்டிற்கு அழைப்பாயானால் ஒரு புதிய பொலிவும் புதிய அத்தியாயமும் துவங்கும். ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளிரையும் மீண்டும் துளிர்விட பண்ணுவார். கருகி போன துளிராக இருக்கலாம் ஒருவேளை, இயேசுநாதர் வரும்போது அது ஆமென்றும் ஆமேன் என்று நடக்கும். ஆமென், அல்லேலூயா. என்னை அழைக்கிறார். ஏன்னா அவருக்கு வேலையே அதுதான்மா. ஒரு வீட்டுக்கு போய் என்ன சமாதானம், உன் வீட்டுக்கு வரதா சமாதானம் வரணும். அவரு அவ்வளவுதான். அவர் வந்தது போல, அவர் வீட்டில் இருக்கிறது போல எந்த விதமான தேவையில்லாத உணர்வுகளும் உனக்கு தேவையில்லை. அவர் வேணும். சும்மா ஒன்று வந்துட மாட்டாரு. அவன் தேவாலயத்தின் தலைவன் தான். ஆனால் அவன் எப்படி கூப்பிட்டானோ தெரியுமா? காலில் விழுந்தானா, என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவரை வரும்படி வேண்டி கொண்டான், ஜெபம் பண்ணா. இன்னொரு இடத்துல போட்டிருக்கார், ரொம்ப வருந்தி. இந்த காலை வேளையிலையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், தேவனே நீ எங்கள் வீட்டுக்கு வரணும்ப்பா. என் குடும்பத்தில், என் வீட்டில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்காண்டவரே, நிறைய பீஸ்லெஸ் இருக்காண்டவரே, நிறைய வேண்டாத காரியங்கள் இருக்குப்பா. இதெல்லாம் மாதிரி ஒரு சமாதானம் உண்டாகணும். நீர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் வீட்டிற்கு வருவாரானால் நம்முடைய வீடு கட்டப்படும். அவர் நம்முடைய வீட்டிற்கு வருவாரானால் நம்முடைய குழந்தை பிழைக்கும். அவர் நம்முடைய வீட்டிற்கு வருவாரானால் சமாதானமின்மை மாறி சமாதானம் பிறக்கும். இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிப்போமாமா. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். யாருக்கு வீட்டிலமா? சகேயு. சகேயு வீட்டில் இல்லாதது என்னதுதாம்மா சொல்லுங்க? ஃப்ரிட்ஜ் உண்டா? உண்டு உண்டு. இந்த காலத்தில் இருந்துருப்போம். ஏசி உண்டா? உண்டு. கிடையாதா? அன்னை இல்லையோ? சரி, இருந்துடும். இன்னும் இந்த காலகட்டத்தில் டாப் மோஸ்ட் கார் உண்டா? இருந்து எல்லாம் உண்டு. என்ன இல்லை?
என்ன இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை. பணமா? ஐயோ, பணம் தாராளம் உண்டு, பல தலைமுறைக்கு உண்டு. அவன் அறியப்படுகிற ஒரு மனுஷன். அவன் பேரை சொன்னாலே சகைவா, அவன் இன்னார்ல அவனோட ஊர்ல உள்ள சின்ன குழந்தை கூட சொல்லிடும். அந்த அளவுக்கு அவனுக்கு பாப்புலாரிட்டி இருந்துச்சு. ஆனா ரட்சிப்பு இல்லை. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், எப்பா நான் இன்னைக்கு உன் வீட்டில் வந்து என்ன செய்கிறேன், தங்க விரும்புகின்றேன், உன் வீட்டில் தங்க விரும்புகின்றேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய வீட்டில் தங்க வேண்டும். அவர் நம்முடைய வீட்டில் தங்குவாரானால் எல்லாம் இருந்து ரட்சிப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாயே, அந்த ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக அவர் சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் சகைவே. உடனே வாரேன் அப்படின்னு சொன்னவருக்கு கம்பளம் போட்டு அழைக்கிறான். ரத்தின கம்பளம். என்ன ரத்தின கம்பளம்? ஏசுனா சிவப்பு கம்பளம் போட்டா உடனே வந்துருவாரா? இல்லை. அவர் எதிர்பார்க்கிற கம்பளம் என்ன அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுகிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? 8ல இருந்து வாசிங்க. சகேயு ஒரு சிவப்பு கம்பளத்தை போடுறான். அது எப்படின்னா, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சிவப்பு கம்பளம். நான் ஒருத்தருடைய எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினா அத 4 மடங்கா திருப்பி கொடுப்பேன். இதுதான் என் ஆண்டவரை வரவேற்கின்ற ஒரு அற்புதமான அனுபவம். பணம் இருக்கிறதுனால வந்துட மாட்டாருமா? ரட்சிப்பு உன் குடும்பத்துக்கு வேணுமா? மீட்பு உன் குடும்பத்துக்கு வேணுமா? தேவ சமாதானம் உன் குடும்பத்துக்கு வேணுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய பிள்ளைகளுக்கு வேணுமா? சிவப்பு கம்பளத்தை விரித்து விடு. என்ன சிவப்பு கம்பளம்? யாட்டியாவது அநியாயமா நான் வாங்கினா 4 மடங்கா திருப்பி கொடுத்துருவான். ஆண்டவரே என் ஆஸ்திகளில் ஆஸ்திகளில் பாதியை மூத்த மகனுக்கும் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆஸ்தியில் பாதியை இளைய மகனுக்கும். ஆஸ்தி உனக்கு சமாதானத்தை அருள இயலாது நண்பா. இந்த உலகத்துல 80 வருஷம் 100 வருஷம் நீங்களும் நானும் வாழலாம். வாழ்ந்ததுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகள். வாழ்ந்ததின் பலன் என்ன? பிள்ளைகளின் பிள்ளைகள். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக பூமியில் இருக்கக்கூடும். இதை பீஸ்ஃபுல்லா சமாதானமா அனுபவிக்கணும்னா, என் அப்பா எப்படி சம்பாதிச்சாருன்னு எனக்கு தெரியாது. என் தாத்தா எப்படி யாரை ஏமாத்தினாருன்னு எனக்கு தெரியாது. எந்த ஊரை அடிச்சு உலையில போட்டாருன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒன்று, என் ஆஸ்தியில 50% நான் என்ன செய்திருவேன்? கொடுத்துருவேன். நான் ஒருவனிடத்தில் கசக்கும். இந்த சத்தியம் கசக்கும். இந்த மருந்து கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். கொடுத்து பாருமா, கொடுத்து பாரு, செய்து பாரு. என் தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டுக்கு இரட்டிப்பை வழங்குவார். உன் வீட்டுக்கு வேணும்னு அவர் தான் துடிக்கிறார். உன் ஆதங்கம் அவருக்கு தெரியும், உன் இதயம் அவருக்கு தெரியும். எப்படியாவது உன் வீட்டுக்கு ரட்சிப்பை தரணும்னு விரும்புகிறார். சகையு மேல இருந்து உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, பார்க்கிறார், உத்து உத்து பார்க்கிறேன். நான் உன் வீட்டுக்கு ரட்சிப்பையே கொடுக்க விரும்புறப்பா, வாரண்டா இன்னைக்கு. அவன் சொல்றான், இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நண்பா, கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லுகிறேன். உன் பணம் உன்னை பாதுகாக்க முடியாது. எனக்கு தெரியும். 10 காசு பேங்க் பேலன்ஸ் இல்லாதவன் தன்னுடைய பிள்ளைகளை அற்புதமாய் வளர்த்திருக்கின்றான், நன்றாய் படிக்க வைத்திருக்கின்றான், நல்ல நிலையில திருமணம் செய்து கொடுத்திருக்கின்றான். அவனுடைய அந்திய காலத்தில் அந்த பிள்ளைகளோடு கூட சமாதானமாய் அழகிய இல்லத்திலே தூங்கி இருக்கிறான். ஆனால் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல கோடிகளை வைத்து விட்டும் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த சம்பாத்தியம் வேற, ராங் ரூட். அதை நான் ஃபீல் பண்ண. சகை என்ன பண்ணான்னா, ஐயோ என் ஆஸ்தியை பாதி கொடுத்துறேன், ரட்சிப்பு உண்டாயிற்றுமா. என்ன நடந்ததாம்? 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த சகைவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன்.
இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. ஆமென். சகைவே உனக்கு ரட்சிப்பு. சகைவே உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு ரட்சிப்பு. சகைவே உன்னுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு. சகைவே நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ரட்சிப்பு. ஆமென். என இயேசு அங்கே வந்து விட்டார். கேப்ரியேல் என்கிற தூதன் ஒரு வீட்டிற்குள் நுழைந்த போது, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார் என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிப்பதற்கு காரணம் பரலோகத்தின் சட்டமே அதுதான். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீட்டாருக்கு சமாதானம் கூறுங்கள். ஓ, ஆண்டவர் சமாதானம் கூறுகிறவர் அல்லவா, சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் அல்லவா. இந்த செய்தியை, இந்த வேதத்தை, மகத்துவத்தை அறிந்து கொண்ட எவீரு ஜபாலய தலைவன், என் வீட்டில் மரண போராட்டம் அல்லவா நடந்துகிட்டு இருக்கு, அவரை வீட்டுக்கு கூப்பிடுவோன்னு சொல்லி கூப்பிடுகிறான். அங்கே ஒரு மீட்பு. ஆமென், அல்லேலூயா. நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் ஒரு ஆசையும் இருக்கு. கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசைங்கிறது போல சகேவு மேல இருந்து பார்த்துட்டு போயிடலான்னு நினைச்சான். இல்லப்பா, நான் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிட விரும்புகிறேன்னு சொல்லி அவன் வீட்டிற்குள்ளே நுழைந்தார். அவன் வரவேற்ற போது, சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்ற போது வீட்டில் நுழைஞ்சது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. ஆமென், அல்லேலூயா. இறுதியாய் சொல்லி முடித்து விடுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில், பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் பிரயாணமாய் போகையில் அவர்கள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இந்த வீட்டில் மார்த்தாள் உண்டு, மரியாள் உண்டு, லாசரு உண்டு, இவ்வளவுதான். அம்மா அப்பாவை குறித்து தகவல்கள் இல்லை. ஏன்ட கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்தது. இப்போ இயேசுநாதர் அந்த கிராமத்துக்குள்ளே போகிறார். நிறைய வீடுகள் இருந்தாலும் இந்த மார்த்தாளும் மரியாளும் இயேசுநாதரை தன்னுடைய வீட்டிற்குள் அழைத்தார்கள். நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். மகிழ்ச்சியான சம்பாஷணைகள் அங்கே இருந்தது, மனமகிழ்ச்சியான நேரங்கள் இருந்தது, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற தருணங்கள் இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் துக்ககரமான நிகழ்வு ஒன்று நடந்தது. எதிர்பாராத நிகழ்வு. வாழ வேண்டிய பருவத்திலே வாழ்வை இழந்து அடக்கம் செய்யப்பட்ட நிலையிலே லாசரு, ஐயோ தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உடன் பிறந்த சகோதரனும் இல்லை என்று தனித்து விடப்பட்ட ஸ்திரீகள், சகோதரிகள் இருவர் கண்ணீரில் சொரிந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கவலையின் உச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிச்சானா? இல்லம்மா, நமக்கு தெரியும். இயேசுநாதர் சரியான நேரத்தில் இந்த மார்த்தாளும் மரியாளும் இந்த இயேசுநாதரை தங்கள் வீட்டில் ஏற்றுக்கொண்டதுனால என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான சடலத்தை என் ஆண்டவர் உயிரோடு கூட எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இவர்கள் இயேசுநாதரை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்தபடியினால், தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டபடியினால். இந்த அற்புதமான காலை வேளையில் நான் சொல்லட்டுமாமா, ஹோப்லெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த இடத்துல என் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்று நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்பது ஒரு பக்க உண்மை. ஆனால் நான் 1993வது ஆண்டுக்கு முன்பு சில காலம் என்னுடைய பெற்றோர் விரும்பாத வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தேன். என் பெற்றோருக்கு கண்ணியாகவும் கண்ணீரை வரவழைக்கிறவனாகவும் தான் இருந்தேன். இரவு நான் தூங்கும்போது, ஆண்டவரே என்னுடைய மகனை சந்தியும் என்று சொல்லி என்னுடைய தாயார் முழங்கால் படியிட்டு அழுது புலம்புகிறதை பல நாள் நான் பார்த்திருக்கின்றேன். என் தலையில் அவர்கள் கரங்கள் இருக்கும், அழுதுகிட்டே இருப்பாங்க. கைகளை தட்டி விட்டு உங்களுக்கு பைத்தியமாக பிடித்திருக்கு, போய் தூங்குங்கள் என்று சொல்லி அவங்கள திட்டி என் நேரங்கள் பல நேரங்கள் உண்டு. நினச்சது என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, லைஃப் ஸ்பாயில்
அப்படிதான் நினைச்சாங்க. கொஞ்ச காலங்கள் கழிந்தது. என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். ஒரு முறை எங்கள் அப்பாவுக்கு சுகம் இல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நான் மருத்துவமனையில் ஒரு மாதம் நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு மதியம் இரவு உணவு கொண்டு போவேன். உணவு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வருவேன். பக்கத்து பெட்டில் உள்ளவர் பார்த்து சொன்னார், தம்பி உங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார், இவன் எல்லாம் என்னை பார்ப்பான் நான் கொஞ்சம் கூட கனவு பார்க்கணும்ல. ஆனால் உங்கள் அப்பா சொன்னார், எம்மா உண்மைதாம்மா நான் பார்ப்பேன் அப்படின்னு யாரும் கனவு பார்க்கல. எங்கள் அப்பா பார்க்க கனவு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நூலறுந்த பட்டம் திசை கெட்டு போகிறது போல போனேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தேன். ஆனால் ஜெபம், இயேசுவே என் வீட்டிற்கு வாரும் என்று கதறி இயேசுநாதரை எங்களுடைய வீட்டிற்கும் என் தாயாருடைய தன்னுடைய உள்ளத்திற்கும் அழைத்தார்கள். இயேசுநாதருக்கு வீட்டுக்கு வந்ததனுடைய விளைவு அவருடைய மகனாகி என்னை ஆண்டவர் மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் மீண்டும் நினைப்பூட்டுட்டுமா? செத்து 4 நாள் ஆயிட்டா பரவாயில்லை, பயப்படாதுங்க. இயேசுநாதரை மாத்திரம் உங்க வீட்டுக்கு அழைத்து, இயேசுநாதருக்கு மாத்திரம் உங்க வீட்டில் உட்கார்றதுக்கு, தங்குவதற்கு, உலாவுவதற்கு இடம் கொடுப்பீர்களானால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தலைகீழாக மாற்ற என் தேவனால முடியும். ஆமென், அல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் முடியுமா அப்படின்னா உன் பிள்ளைகளை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் என் ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள வந்து சொல்ல போறாரு. ஒருவேளை பிணம் கல்லறையில் இருக்கலாம், ஒருவேளை படுக்கையில் உன் பிள்ளை மரண போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒருவேளை எல்லாம் இருந்தும் நிம்மதியை இழந்து நீ தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். உன் வீட்டிற்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் நுழைந்து சொல்லுகிறது இதுதான், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமேன்.